வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கல்வியாளர் முனைவர் திரு ஜி மாணிக்கம் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய உலகம் ஏஐ போன்ற பல தொழில்நுட்ப வளர்ச்சியோடு வளர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் டிஜிட்டல் அடிமையாதல் மூலமாக குழந்தைகளோட உடல்நிலை ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயமாக இனி பார்க்கப்படுவதை ஆய்வுகள்லாம் நம்மளுக்கு தெரிவிக்கப்படுது சார். இந்த டிஜிட்டல் அடிமையாதல் அப்படின்றதும் இதன் கூடவே சேர்ந்து அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டும் எப்படி குழந்தைகளுடைய உடல்நிலை அவருடைய மனச்சிதைவு ஏற்படுவதற்கான காரணங்களாக அமைகிறது சார்? நிச்சயமாக இது ஒரு நல்ல தலைப்பை எடுத்து நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் மாலை முரசு தொலைக்காட்சியில். முதல்ல வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அது பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. அதனுடைய தீமைகள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது வந்து நம்ம அரசாங்கமும் என்ஜிஓஸும் வந்து அதை தடைப்படுத்தணும். அதுக்கு விளம்பரம் வந்து அதிகமாக வந்து வருது. பார்த்திங்கன்னா காத்தால் 6 மணி தொடங்கி நைட்டு 12 மணி வரைக்கும் பல்வேறு விளம்பரங்கள் போட்டுட்ருக்காங்க. அதை வந்து தடைப்படுத்தினா போதும். அடுத்தல அதில் இருக்கக்கூடிய வார்னிங் கொடுக்கணும். வார்னிங் வந்து அதில் இல்லை. அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டில் ஒரு ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்டு ஒரு பிராண்டு சொல்ல விரும்பலை. அது வந்து பெற்றோர்களும் என்ன பண்ணணும், அந்த மாதிரியான உடனே டக்குன்னு வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னும் போது நம்ம அந்த சிப்ஸு ஸ்நாக்ஸு இதை தவிர ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து அதில் ஏகப்பட்ட சுகர் இருக்குது, ஏகப்பட்ட ஃபேட் இருக்குது, ஏகப்பட்ட சால்ட் இருக்குது. இந்த பிள்ளைங்களை நம்ம சின்ன வயசுலேயே வந்து நம்ம நோய் நொடிக்கு ஆளாகிட்டோன்னா பின்னாடி வந்து அவங்க வந்து எப்படி ஒரு நாட்டுக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ எப்படி வந்து ஒரு சுகாதாரமாக வளருவாங்க. இதை வந்து மற்ற நாடுகள் எல்லாமே தடைப்பட்டுருக்கு. நம்ம அரசாங்கமும் அந்த இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து முன்னெடுப்பு பண்ணி பள்ளி கல்லூரிகளில் வந்து சில பள்ளிகளில் வந்து அவங்க சொல்கிறாங்க எடுத்துகிட்டு இயற்கையான உணவை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸ்நாக்ஸ் காத்தாலி ஆகட்டும் மத்தியானம் ஆகட்டும் எது ஸ்நாக்ஸ் அதே கொடுங்கன்னு. மற்றதெல்லாம் வந்து மற்ற பள்ளிகள் வந்து சரியாக வந்து பண்ணுறதில்ல. அந்த கேன்டீன்லேயும் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஃபுட்ஸு நான் சொல்ல விரும்பலாம். இந்த குளிர்பானங்கள் வெவ்வேறு பிராண்ட் இருக்குது, அதெல்லாம் தடை பண்ணிவிட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய மோர் தயிர் இந்த மாதிரியான ப்ரொமோட் பண்ணாங்கன்னா மாணவர்களுடைய சுகாதாரமும் அவருடைய ஃபிட்னஸும் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொண்டு வரணும். அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து நம்ம கிடைக்கதே ருசிக்காக நம்ம சாப்பிட்றோம். அதில் ஏகப்பட்ட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது தெரியாத கொடுத்துருக்கு. சின்ன வயசுலேருந்தே 1 வயசு குழந்தைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதாவது பிள்ளைகளுக்கும் அதை பற்றி ஒன்று சொல்லணும். பெற்றோர்கள் தான் இதுக்கு முக்கிய பங்களிக்கணும். ஆசிரியர்களும் இதை வந்து என்ன பண்ணணும், தடை பண்ணணுன்றதை சொல்கிறேன். நிச்சயமாக சார். அதே வேளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அன்றைக்கு பாட்டு பாடி தாலாட்டு பாடி தூங்க வைத்த ஒரு நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து உடனே மொபைலில் எடுத்து ஒரு பாட்டை காட்டி அதுக்கான சாப்பாடு ஊட்டுறதோ அவங்கள தூங்க வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கி நடைபெறுது. அதனால் சின்ன குழந்தையிலேருந்தே வளரும் போதே இந்த டிஜிட்டல் யுகத்தில் தான் அவங்க வளர்கிறாங்க. ஸோ இந்த யுகத்திலேருந்து வளரும் பொழுது இன்றைக்கி ஆஸ்திரேலியா சீனா போன்ற நாடுகள்லாம் 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைதளம் பயன்படுத்தக்கூடாத தடைகளெல்லாம் விதிச்சுட்டு நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் அதிகமான குழந்தைகள் இந்த டிஜிட்டல் அடிமையாகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதை தடுப்பதற்கு குடும்பம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுக்கணும். அதை நம்ம எப்படி முன்னெடுக்கிறது சார்? அதாவது சார், இன்றைக்கி வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்றது ரொம்ப தாராளமாக கிடைக்குது. ஆனால் அது சேஃப் யூசேஜாக இருக்கான்றது யாருக்குமே அக்கறை இல்லை. வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க 1 வயசு குழந்தைங்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தை என்னாவது அந்த ஃபோன்லேயே வந்து கண்ட ஆப்பை பார்க்குறது, கேமிங் அதில் ஆப் இருக்குது, கேம்பிளிங் இருக்குது, நிறைய வந்து ஹார்ம்ஃபுல்லான ஆப்ஸ் இருக்குது. இதை வந்து பிள்ளைங்க வந்து அவங்களா வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது அந்த நேர கட்டுப்பாடுன்றது இல்லை. பெற்றோர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பார்க்க வைக்கணும். அடுத்தது வந்து எஜுகேஷ்னல் ஆப்பாக பார்க்க வைக்கணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கூலே என்ன பண்ணலாம், ஒரு ஆன்லைன் ஹப்பு மாதிரி வைக்கலாம். அந்த ஹப்பில் வந்து பிள்ளைங்களுக்கு டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம். அதனால் டிஜிட்டல் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் கிடைக்கணும், நகரப்புற மாணவர்களுக்கும் கிடைக்கும். டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு மணி நேரம் இந்த டிஜிட்டல் பற்றி ஸ்கூலே மாடரேட் பண்ணி ஒரு யூத் ஆன்லைன் ஹப்பு மாதிரி வைக்கலாம். அடுத்தது இந்த யூசேஜை தடை பண்ணலாம்.
இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணணும், ஏஜ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் சார். அதில் வந்து நிறைய விதிமீறல்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, எல்லாரும் குழந்தைங்க எல்லா வயசு குழந்தைங்களும் போயிட்டு ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா தடை பண்ணிட்டாங்க, சைனாவில் தடை பண்ணிட்டாங்க, சவுத் கொரியாவில் தடை பண்ணிட்டாங்க, இந்தியாவிலும் பண்ணோம். நம்ம எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்களை நல்லபடியாக ஆரோக்கியமாக அறிவார்ந்த பிள்ளைங்களாக வரணும்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம், அவங்க நேரத்தை வந்து குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ தான் பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அடிக்ஷனில் ஆகிட்டால் என்ன ஆகுது, அது பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குது. குழந்தைங்க நல்லா தூங்குறதில்ல, டிப்ரெஷன் ஏற்படுது, ஆங்ஸைட்டி ஏற்படுது, சோஷியல் பிஹேவியர் ரொம்ப மாறுபடுது, ரொம்ப வயலண்ட்டாக ஆகிறான். நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டதை பார்க்கும்போது என்ன ஆகுது, அவன் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாக இல்லாத ரொம்ப வயலண்ட்டாக போகிறான். அது ஒரு படிக்கிற காலத்தில் வந்து அது நாளைக்கு அவன் எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் அவன். அதனால் வந்து நம்ம இந்த பொறுப்பு வந்து நம்ம வந்து தட்டி கழிக்கக்கூடாது. இது ஒருத்தருக்கு சார்ந்தது கிடையாது. இந்த பொறுப்புன்னு நம்ம வரும்பொழுது இன்றைக்கு நம்ம வந்து கூட்டு குடும்பங்களாக இருந்தோம், இன்றைக்கி ஒரு தனி குடும்பமாக, அதே மாதிரி குழந்தைகளும் அதிகமாக இருந்த இடத்துல ஒரு குழந்தை வளர்க்க வேண்டும். ஏன்னா இங்கே இருக்க பொருளாதார சிக்கலில் ஒரு குழந்தை வளர்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுற ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் தனியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி டிஜிட்டலை யூஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுது இல்லையா? இல்லை சார், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் என்னன்னாக்கா, ஏன் காஸ்ட்லியான ஃபோனை வாங்கி கொடுக்குறீங்க? எதுக்கு ஒரு 20,000 30,000 நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற ஃபோனை பிள்ளைங்களுக்கு ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? படிக்கிற பிள்ளைங்க, பள்ளிக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு சிம்பிளர் டிவைசஸை கொடுங்க, நீங்களே அதுக்கு ஆக்சஸை செட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த எஜுகேஷனல் ஆப்பை தவிர எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க உங்களோடயே இருக்கட்டும். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு இருந்து என்ன பிரயோஜனம்? குழந்தைங்க ஹோமில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தை வந்து குழந்தைகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றனால சில பேர்லாம் கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இன்றைக்கி டிஸ்டர்புன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. நாட்டுக்கு வந்து வளர்ச்சிக்கு ஏற்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு டாக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாகவோ, ஒரு சயின்டிஸ்டாகவோ வரமாட்டாங்க. அவங்க என்னது சமூகத்துக்கு ஒரு மாதிரி அகெயின்ஸ்டாக போகிற அளவுக்கு அந்த பிஹேவியர் மாறிடும். அதை நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அதனால தான் உலக நாடுகள் வந்து 15 வயசு வரைக்கும் எதுக்கு ஃபோனு தேவையே இல்லையே. உங்களுக்கு தேவையா? டிஜிட்டலில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணுமா? இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எதுக்கு இன்ஸ்டாகிராமு? இன்ஸ்டாகிராமில் என்ன வருது? நிறைய சாப்பாடு விஷயம் வருது, நிறைய கேளிக்கை வருது, நிறைய என்டர்டெயின்மெண்ட் வருது. அது என்னத்துக்கு? அது நம்மளுக்கு டிவின்னு ஒன்று இருக்குது, டிவியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி கொடுக்குறாங்க. இன்டர்நெட்டில் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? குழந்தைங்க என்ன பார்க்குறதுன்னு பெற்றோர்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஒன்று போனால் எவ்வளோ ஃபோர்னோகிராஃபிக்குன்னு சொல்கிறோம், ஆபாச ரீல்ஸ் எவ்வளோ வருது. இதெல்லாம் குழந்தைங்கள நம்மளே தானே இது பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு பிள்ளைங்க நம்ம சொல்கிறது கேட்காது. இன்றைக்கி நம்ம சமூகத்தை குற்றம் அறிகிறதுக்கு காரணம் இதுவும் ஒன்று, சோஷியல் மீடியாவும் ஒன்று. அது கரெக்டாக வந்து ஸ்கூல்லேயே ஒரு 1 hour, வீட்டில் வந்தீங்கன்னா எது தேவையோ அதை மட்டுத்துக்கு கொடுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் சொல்கிறது தான் பேரண்டல் கண்ட்ரோலோடு தான் பண்ணணும். இது வந்து இல்லைனா வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகள், சோஷியல் க்ரைம்ஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதே வேளையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இதை யார் உபயோகப்படுத்துகிறாங்க, குழந்தைகளா அப்படின்ற ஒரு ஆப், அந்த ஒரு வசதி இருக்குது, அதில் நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் வரும் அப்படின்னு சொன்னாலும் தொடர்ச்சியான கேமிங்கில் இருக்க தான் இன்றைக்கி பசங்க அதுக்குள்ளே தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த கேமிங்கால் ஏற்படக்கூடிய தீமைகளை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அதாவது சார், இதுக்கு நம்ம காலத்துலலாம் வந்து நம்ம வெளியே போயிட்டு ஆடணும், நிறைய டைம் வந்து வெளியே இருந்தோம். இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஃபிசிக்கல் கிளாஸஸே கிடையாது. அதை வந்து அரசாங்கமும் பள்ளி நிர்வாகமும் தினமும் ஒரு 2 மணி நேரம் வந்து பிள்ளைங்க வந்து கிரவுண்டில் போய் ஆட வைக்கணும் சார். உங்களுக்கு உடற்கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து அறிவு முக்கியமோ அது மாதிரி உடம்பு, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நான் அவசியம் சொல்லுவேன், ஒரு 8 மணி நேரம் வைக்கிறீங்க, 10 மணி நேரம் வைக்கிறீங்க பீரியடு. சில கல்லூரி சில பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா காத்தால 7 மணிலேருந்து பிள்ளைங்க 7 மணி வரைக்கும் படிக்குது. தேவையே இல்லை, ப்ரொடக்டிவிட்டி வராது. பகல் நேரத்தில் தியரி கிளாஸ், மாணவர்களுக்கு அறிவூட்டல், மத்தியானம் ஆச்சா
2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், இல்லை 3லேருந்து 4 1 ஹவர் குழந்தைங்க ஜாலியாக விளையாடட்டும், சோஷியலைசிங் கிடைக்கும்ல. அது இருக்கும்போது இந்த ஆக்டிவிட்டிலாம் குறைஞ்சிரும்ல. பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல சுகாதாரம் இருக்கும், ஊட்டச்சத்து இருக்கும், எல்லாமே நடக்கும் இல்லையா? அதனால் அது மாதிரி பண்ணணும் சார். ஸ்கூலும் பண்ணணும், அரசாங்கமும் இது வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரணும். டெய்லி வந்து ஃபிசிக்கல் பீரியட் 2 பீரியட் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதாவது மன வளம்ன்றது எங்கேருந்து வருது? உடல் வளம் இருந்தால் தான் மன வளம். இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆங்ஸைட்டியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அனிமிக்காக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ரத்த சோகையோடு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒபிசிட்டி எப்படி வருது? இது எல்லாம் என்ன உட்காந்து பார்க்கறதுனால தான் சார். அதே வேளையில் இன்றைக்கி பசங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கொடுக்கல அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்காக சூசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இந்த டிஜிட்டல் அடிமையாதுக்குள்ளே தான் இதுவும் நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த ஒரு மனத்திற்கான வளம், அந்த மனம் வளம் இருந்தால் தான் அதுக்கடுத்து அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ பசங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? நிச்சயமாக சார். இது வந்து நம்ம லேசாக விட்டுட்டாக்கா இது திருந்தாது. அதனால் வந்து அரசாங்கமும் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் போடணும். இந்த ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு பார்க்கணும். ஒரு 6 மாதம் வந்து 1 வருஷம் இந்த மாதிரி பேனை கொண்டு வாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது கூட என்ன இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் அரசாங்கமும் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் எல்லாம் சேர்ந்து உடனே நம்மள மாதிரி மீடியா, பொறுப்புள்ள மீடியா, எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இது வந்து காலத்தின் கட்டாயம், இதை நம்ம செய்யணும். சும்மா என்ன டிஜிட்டலு ஏஐ வந்து என்ன பண்ண போகுது? நம்ம மக்கள் 150 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறோம். இவங்க செழிப்பாக இருக்கணும் இல்லையா? எவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது? 30-40 கோடி டயபெட்டிஸ் இருக்குது. லைஃப் ஸ்டைல் ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் காரணம் என்ன? உடம்புக்கு எக்ஸசைஸ் கிடையாது, பெரியவங்களுக்கும் வாக்கிங் கிடையாது, மாணவர்களுக்கும் ரன்னிங் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கிடையாது. இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் நல்லா வரணும்னா எப்படி வரும்? சும்மா ஒரு நம்ம தனிப்பட்ட முறையில் உடற்பயிற்சி மைதானங்களும் அதிகமாக இருக்கணும்னாலும் ஸ்கூல்லையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் இல்லாத ஸ்கூலும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள் அங்கேருந்து அந்த பசங்களுக்கு எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும்? கிரவுண்ட் இல்லாத பிரச்சனை என்னும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் டைப் பண்ணிக்கலாம். மாநகராட்சி அரசாங்கத்தோடைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது, கிரவுண்டு இருக்குது, அங்கே விளையாடலாம். நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்கும்போதே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்? பேசிக் இருக்கணும், கட்டடம் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸும் இருக்கணும், பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் பண்ணணும். அடுத்தது அவுட்டோர் கேம்ஸ் தான் ஆடணும்னு இல்லை, இன்டோர் கேம்ஸ் இருக்குது. செஸ் இருக்குது, கேரம் இருக்குது, ஸ்னோபாலிங் இருக்குது, எவ்வளோ இன்டோர் கேம்ஸ் இருக்குது, ஷட்டில் பேட்மிண்டன் இருக்குது, எவ்வளோ அதெல்லாம் வச்சு ஆடலாமே. ஸோ அதனால் மனம் இருந்தால் மார்க்கம் சார். நிச்சயமாக வந்து இந்த மோகம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, படிப்புனாக்கா படிப்பும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும், அளவாக இருக்கணும். எப்படி பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பேலன்ஸ்டு கல்வி இருக்கணும் சார். இது வந்து இப்போ நம்ம எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, நம்ம என்டையர் இந்தியாவுக்காக இது பேசுகிறோம் இது. அதனால் வந்து இது உடனே இன்டர்வென்ஷன் பண்ணி பெற்றோர்கள் வந்து பார்க்குறோம். நம்ம கல்யாண நிகழ்ச்சியிலையோ பொது நிகழ்ச்சியிலையோ பார்க்கு எங்கன்னா பிள்ளைங்களை கூட்டும் போகும்போது 1 வயசு பையங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க. ஃபோனே கொடுக்காதீங்கன்றேன், அப்படியே சிம்பிள் ஃபோன் வாங்கி கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க. நம்ம காலகட்டம் என்ன ஆச்சு? கேம்ஸ்லேருந்து வீடியோ கேம்ஸ் மாறணும். இனி வீடியோ கேம்ஸ்லேருந்து கேமிங்க்கு போகிறான். கேமிங்க்கு போயிட்டு அவன் என்ன ஆடுறான்றது தெரியுமா? மன உளைச்சல் ஆகி ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கலன்னு அழுவக்கூடிய பசங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்கிறாங்க. எதுக்கு அப்படி என்கரேஜ் பண்ண? ப்ளே ஸ்டேஷனில் வந்து அவன் என்ன பெரிய சயின்டிஸ்ட் ஆகிடுவானா, பெரிய இன்டெலெக்சுவல் ஆகிடும். அது ஒரு என்ன சொல்கிறது, அது கேளிக்கை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு ஹேபிட்டு. அதை நீங்கள் மாற்றுங்க. பெற்றோர்களே கூப்பிட்டுட்டு போங்க. காத்தால் வாப்பா வாக்கிங் கூப்பிட்டு போங்க, ஜாகிங். அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா காத்தால் பரபரப்பு, ஸ்கூலுக்கு போகணுன்னு. என்ன அப்படி ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? ஓடி என்ன பண்ண போகிறோம்? 8 மணிக்கு ஸ்கூல் வைங்க, 12 மணிக்கு ஸ்கூலை முடிங்க, மத்தியானம் எல்லாமே அகாடமியில் இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கிட்டோம். ஏன் அது பண்ண மாட்டேன்றீங்க? 8லேருந்து 4 மணி வரைக்கும் பிள்ளைங்க படித்து என்ன பண்ண போகிறாங்க? இதுதான் சார் என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது நம்ம கையில் இருக்கக்கூடிய தீக்குச்சி,
அதை விளக்கை ஏற்ற பயன்படுத்துகிறோமா அல்லது நம்மை அழிப்பதற்காக அதை தீயாக மூட்டப் போகிறோமா என்பது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. ஸோ அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நீங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.